வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற முக்கியமான விஷயம் நாம் ஆசைப்பட்டதை எப்படி கஷ்டப்பட்டு அடையணுங்கிறது தான். நானும் அப்படி ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசை எதுன்னு தெரிஞ்சுக்கவே எனக்கு பல வருஷம் ஆச்சு. இங்கே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய லட்சியத்தை அடைய போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நினச்சது கிடைக்குது. சிலர் அவங்க குடும்ப சூழல் காரணமாக அதை விட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கு காரணம் இந்த சமூகமும் மக்களும் நாங்கள் இப்படி தான் இருக்கணும், இதை மட்டும்தான் பண்ணணும்னு எங்கள் மேலே திணிக்கிற நிறைய விஷயங்களால தான். ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தாலே நாம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலையில் சேர்ந்து நல்லா சம்பாதிச்சு கடனை உடனே வாங்கி வீடு கட்டி அந்த கடன் அடைக்க ராத்திரி பகலாக உழைச்சி அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் சொத்து சேர்த்து பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நகை நட்டு சேர்த்து அது போக அவங்கள படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க தனி குடும்பம் போனதுக்கப்புறம் தனிமையில் யாருமே இல்லாமல் மருந்து மாத்திரையிலேயே வாழ்க்கையை ஓட்டி கடைசியாக சாகணும். இதுதான் காலங்காலமாக இந்த சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை விட்டுட்டு நாம் புதுசாக வேற ஒரு விஷயம் பண்ணால் இந்த சமூகம் நம்மளை பண்ண விடாது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்மளையும் உருப்படியாக ஒன்றும் பண்ண விட மாட்டாங்க. சின்ன வயசில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். எதை பற்றியும் யோசிக்காத நிம்மதியான தூக்கம், நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் ரசித்து பார்க்குற உறவுகள், நமக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற அம்மா அப்பா, அதெல்லாம் போக முக்கியமாக நம்மக்கிட்ட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியலன்னா அதை விட்டு கொடுக்காம எப்படியாவது செஞ்சு முடிப்போம். அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இப்ப எங்க போச்சு? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்றதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு பல விஷயங்களை நாம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கோம். அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன். நம்ம வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்ணணும்னு முடிவெடுக்கிற உரிமையை மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஆசையா தான் தெரியும், ஆனா எனக்கு அது லட்சியம். ஆசைக்கும் லட்சியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது மற்றவங்களுக்கு புரியாது. அதனால தான் நம்மெல்லாம் இதை பண்ணிடுவோமான்னு நக்கலாவும் திமுறாவும் பேசுறாங்க. ஒன்று மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட லட்சியத்தை அடைய கொஞ்சம் நேரமும் காலமும் அதிகம் ஆகத்தான் செய்யும். ஏன்னா மற்றவங்க உருவாக்கின பாதையில் நான் நடக்கல, எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் மற்றவங்க பேசுகிற பேச்சு வெறும் வாய் வார்த்தை தான். அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்க அவங்க ஒன்றும் பெரிய கடவுள் இல்லையே. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?